இது அந்த ரமேஷ் தானே? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? டே ராஜு, இவன் ஏதோ ஒன்று பண்றான்டா. இவனை இப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஏதாவது ஒரு இடத்துல இவன் சிக்குவான். ம், அந்த சமயம் பார்த்து ரவி கிட்ட எப்படியாவது இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ம், இப்போதைக்கு இவன் என்ன பண்றான்றத பார்ப்போம். ம், இல்லடா ராஜு, நம்ம அவனை வாட்ச் பண்றத அவன் நோட் பண்ணிடக்கூடாது. இங்கேயே மறைஞ்சிருந்து அவன் நோட் பண்றதுதான் நல்லது. ம், இங்கேயே நின்று பார்ப்போம். அப்படி என்னதான் பண்றான்னு. ஏய், வாடா மச்சான். என்னடா வாழை விட்டுட்டு வந்துட்டியா? அடிங்க. ஏண்டா அவன் முன்னாடி தண்ணி அடிச்ச மாதிரி காமிச்சுக்கோங்கடான்னு சொன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணி என்னையே காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? தொலைச்சுவேன் தொலைச்சு. ஏய் மச்சான், இல்லடா, நாங்க நல்லா தான் ஆக்ட் பண்ணோம். ஆனா என்னடா ஆனா? ஏண்டா மச்சான், அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுதே. உன்னோட கேரக்டருக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுடா. நான் அப்பப்போ யூஸ் பண்ணி தூக்கி எறிகிற பொண்ணுங்க மாதிரி இவ கிடையாது. இவ கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எந்த பசங்க கூடயுமே அவ பழகுனதில்ல. அப்படிங்கிறப்ப அவ ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸ்டா. ம், இப்படி இருக்க ஒருத்தியை ஏமாத்துறது அதுவும் ஒரு கிக்கா தான் இருக்கு. ஏய், ஆனா இப்படி இருக்கிறவள எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட வழிக்கு கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? நீங்க பண்ண சொதப்பல்ல அவ என்னையும் தப்பா நினைச்சிட்டாடா. என்னடா மச்சான் சொல்ற? அப்போ உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? டேய், இந்த ரமேஷ ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுவாளா? நான் பண்ண விட்டுருவேனா? என்ன சொல்றான் இவன்? இவன் பேசுறத பார்த்தா ஷாலினியை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் போல. என்ன சொல்றான்? என்ன பண்ணி இவன் வழிக்கு கொண்டு வந்தான்? ஒன்னும் புரியலையே. என்னடா மச்சான், இப்பதான் சந்தேகப்பட்டான்னு சொன்ன, அப்புறம் எப்படி உன்னை ஏத்துக்குவா? இங்கதான்டா என்னோட சாமர்த்தியமே இருக்கு. அவளை அப்படியே வீட்டில் இறக்கி விட்டுருந்தா நிச்சயமா என்னை பத்தி சந்தேகப்பட்டிருப்பா. ஸோ அதனால தான் நான் ஒரு பிட்டு போட்டேன். அதுபடியே நான் அவ வீட்டுக்கும் போனேன். என்ன? அவ வீட்டுக்கு போனியா? ஹே, ஆமாடா, சொல்றத முழுசா கேளு. அப்படியே அவகிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசி தப்பா பழகுற மாதிரி பண்ணிட்டு கடைசியில அவளை சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ண வச்சேன். அதுலயே அவ விழுந்துட்டா. இப்போ அவள் என்ன நினைப்பா தெரியுமா? இந்த ரமேஷ் மாதிரி ஒரு டீட்டோட்லர் அவளுக்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் அவன் மனசுல இருக்கேன். ம், இனிமேல் நான் கஷ்டப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சீ, இவெல்லாம் என்ன மனுஷன்? ஐயோ, எனக்கு நினைக்கும் போது ஆத்திரமா வருது. எனக்கு வர கோவத்துக்கு இவனை மடிச்சு மூஞ்சி உடச்சு விட்டலாம் போல இருக்கு. ஸோ அவசரப்படாத ராஜீவ். ம், உனக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு. எப்படி பேசுறான் பாரு பொண்ணுங்களை பத்தி. சீ, இவனும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே. பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியல. அவளை ஏமாத்தினத இவ்வளவு ஆர்வமா ரசிச்சு, அதுவும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. சீ, இவெல்லாம் ஒரு மனுஷனா? நினைக்கும் போது எனக்கு ஆங்கரமா வருது. ம், பேசாம பூஜா கால் பண்ணி சொல்லுவோமா? வேணாம், அவ ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்கா. ம், இந்த ரமேஷோட அயோக்கியத்தனத்தை ஃபுல்லா ஒரு நாள் வெளியில கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் பூஜை முன்னாடி போய் நிப்பேன். ஆமாடா மச்சான், இவ்வளோ ஒழுக்கமான பொண்ணு எப்படி உன் கூட பழகுனா? எப்படி நீ கரெக்ட் பண்ண? டேய், இது நானா தேடி போன இடம் இல்லடா. அவ தானா வந்து வலையில சிக்கின மீன். என்னடா சொல்ற? என் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணுடா அவ. ம், யாருன்னே தெரியாது. எங்க அப்பாவா வந்தாரு, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு. சரி, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன். பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான்டா இப்படியே தெரியுறது. அதான் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அவளுக்கு என்னோட பிக்காளித்தனம் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் இப்படியெல்லாம் பூசி மூழ்கி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இதை பாருங்கடா, இப்ப சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த உண்மை அவளுக்கு தெரியவே கூடாது. ஏதாச்சும் விஷயம் லீக் ஆச்சு, மவனை துவச்சிருவாங்க ரெண்டு பேத்தையும். டேய், நாங்க எதுக்குடா சொல்ல போறோம்? ஆனா கொஞ்சம் யோசிடா மச்சான். இந்த வட்டம் நீ விளையாட போறது பாவம். ஒரு கண்ணியமான பொண்ணுடா அவ. பாருடா, மச்சான் திடீர்னு உத்தம புத்திரனா பேசுறானே. டேய், ஒரு வேலையை மட்டும் பாருடா, எனக்கு தெரியும். அப்படின்னா இந்த ரமேஷ் பணத்துக்காக தான் ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா? ம், டேய், நீ நினைச்சது ஒரு நாள் நடக்காதுடா. ஷாலினிக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா ரவியோட தான். அவங்க காதல கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன்டா. இந்த மீராக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு கால் பண்ணிட்டே இருக்கா. மீராவா? யார் இது? ஏய் மச்சான், மீரா எதுக்குடா உனக்கு கால் பண்றா? இன்னும் அவ கூட டச்லயா இருக்க? அவ கூடலாம் எப்படிடா இத்தனை நாள் இருக்க முடியும்? திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணா. பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, அபார்ட் பண்ணணும், கூட வான்னு கூப்பிட்டா. சரி ஓகேன்னு சொன்னேன். அப்ப இருந்து தொடர்ந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. டேய் மச்சான், என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? பின்ன வேற எப்படிடா சொல்லணும்? ம், அமைதியாரா, நான் பேசிட்டு வரேன். ஏய் மீரா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நாளைக்கு கண்டிப்பா சிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். கரெக்டா 10 o'clock நீயும் வந்துரு. ஓகே? பொழுதனைக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. பை.
ஓ, நாளைக்கு ஷார்ப்பா 10 o'clock சிட்டி ஹாஸ்பிட்டலா? வரேன்டா வரேன். உன்னோட முகத்திரையை கிழிக்க வரேன். எப்படியாவது இந்த விஷயத்தை நான் ரவிக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். ம் ரவிக்கும் கால் பண்ணி சொல்லிடுவோமா? 10 o'clock அவனை சிட்டி ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவோம். இல்லை வேணாம், அவனை என்ன சொல்லி வர சொல்றது? ம் இவனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கணும். அப்பதான் ரவி நம்புவான். ஓகே சரிடா ராஜீவ், நாளைக்கு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். ஆடு தானா வந்து கசாப் கடையில் விழுகுதே. எப்படி ஷாலினி உன்னால் என்கிட்ட இப்படி பேச முடிஞ்சது? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீ என்கிட்ட இப்படி கோவமா கூட பேசினதில்லை. ஆனால் இப்போ போயும் போயும் இப்போ வந்த ஒருத்தனுக்காக, அதுவும் அவன் ஒரு அயோக்கியண்டி, அதை நீ எப்போ புரிஞ்சுக்க போற? ஷாலினி, நீ தேவையில்லாமல் மனக்கனவுகளை வளர்த்துக்கிறடி. அவன் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது ஷாலினி. ஆனால் இதை நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? என் கூட ராஜீவ் இருந்திருந்தா கூட அவனை வச்சு சே, அவனும் என்னை ஏமாத்த தானே செஞ்சான். எல்லாருமே எல்லாருமே என் மனசுக்கு நெருக்கமாக இருக்க எல்லாருமே என்னை விட்டு விலகி போறீங்க. எனக்கு வாழவே பிடிக்கல ஷாலினி. ஆனால் ஒன்று, நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். எப்படியாச்சும் கண்டிப்பாக நிறுத்துவேன். சே, பாவம் பூஜா, என்னால் தான் அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் என் தங்கச்சியை நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே. பூஜா, சொல்லுங்க ஷாலினி மேடம், எதுக்கு இங்கே வந்தீங்க? பூஜா, என்னடி இந்த அக்கா மேலே கோவமா? இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் அடிக்கடி கொடுத்தது இல்லைல, இப்போதான் புதுசாக தரீங்களா? அதான் இன்ப அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல. ஏய் பூஜா, சாரிப்பா, இந்த அக்காவை மன்னிக்க கூடாதா? பேசாத ஷாலினி, எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து சாரி கேட்டா எல்லாம் சரியா போகுமா? நான் உன் மேல பயங்கர கோவத்தில் இருக்கேன் பார்த்துக்கோ. பேசாம போயிடு. என்ன சொன்ன? ஒரு ரூம்க்கு வரதுக்கு நான் நாக் பண்ணிட்டு வரணுமா? சரிங்க மகாராணி, இனிமேல் உங்க ரூம் பக்கம் வந்தா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன். ஓகே? ஏய் சாரிடி, இந்த ஒரு தடவை அக்காவை மன்னிக்க கூடாதா? நான் எதுவுமே வேணும்னு பேசலடி. ரமேஷ் அப்படி கோச்சிட்டு போனாரா, அதனால தான். நீயே யோசிச்சு பாரு, கோச்சிட்டு போய் அப்பாட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கண்ணா அப்பாவுக்கும் தர்ம சங்கடமாயிரும்ல. அதனால தாண்டி பூஜா, ப்ளீஸ். அதனால தான் தெரியாமல் உன் மேலே கோவப்பட்டேன். ப்ளீஸ் டி, இந்த ஒரே ஒரு தடவை இதே இந்த ஒரே ஒரு தடவை உன் செல்ல அக்காவை மன்னிக்க கூடாதா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போ ஷாலினி, எப்போ பாரு இப்படி தான் ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்குறது. போ. உனக்கே தெரியும் நீ சோகமாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு. அதனால தான் அப்படியே பாவம் போல் முன்னாடி வந்து உட்காந்தா உடனே சரின்னு சொல்லிடுவேன்னு. ஆனால் இந்த தடவை நான் உன்னை மன்னிக்கிறதாவே இல்லடி. நீ என்னை ரொம்ப காயப்படுத்திட்ட. ஹே, அதான் இப்போ சொல்கிறேன்லப்பா. சாரி 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 சாரி. வேற என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சா நீ மன்னிப்ப சொல்லு? 100 தடவை உக்கி போடணுமா? இல்லை தோப்புக்கரணம் போடணுமா? ஹே மக்கு, உக்கி போடுறதுனால தோப்புக்கரணம் போடுறதுனால ஒன்று தாண்டி. அப்பா, ஒரு வழியாக சிரிச்சிட்டியா? என் பூஜா எப்பயுமே இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உம்மன் இருந்தா நல்லாவே இல்லடி. உம்மன் இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. நல்லா திட்டிட்டு இப்போ வந்து நல்ல விளாட்டு பேசுறது. போ. ஹே, அதுதான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. ஓகே? நிஜமா? நிஜமா, பக்கா ப்ராமிஸ். ஓகே? இந்த ரமேஷ் விஷயத்துல ஏதாவது சொன்னா? ஹே, திரும்பி அங்கேயே வந்து நிக்காதடி. அந்த டாபிக்கை விடு, நம்ம வேற ஏதாவது பேசுவோம். வா, நம்ம போய் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. அத்தையில அந்த ரமேஷை பத்தி பேசினதும் அப்படியே பேச்ச மாத்திட்ட. எனக்கு தெரியும், என்னை விட உனக்கு அந்த ரமேஷ் தான் முக்கியம். அப்படியெல்லாம் கிடையாது, அவர் இப்போ வந்தவர்டி. நீ என் செல்ல தங்கச்சி, உன்னை விட அவரை எப்படி நான் முக்கியமாக நினைப்பேன்? சரி வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கெலாம் நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டல் போயிடணும். அப்போதான் அந்த மீராங்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். டே ரமேஷ், நாளையோட நீ தொலைஞ்சிடா. நாளைக்கு உன் ஆட்டத்துக்குலாம் ஒரு எண்டு கார்டு போடுற நேரம் வந்துருச்சு. டே ராஜீவ், டே ராஜீவ். சொல்லுடா ரவி. என்னடா ஏதோ பலத்த சிந்தனையில் இருக்க போலையே. கூப்பிட்றது கூட காது கேட்காம அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடா, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. டேய், அதுக்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ திங்க் பண்ணுற? நீ எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்ப. எனக்கு தெரியாத உன்னை பற்றி எதை பற்றி யோசிக்காம இருடா.
சக்ஸஸ் உனக்கு தான். ஓகே. நீ சொல்லிட்டேலடா மச்சான், அது கண்டிப்பாக சக்ஸஸாக தான் முடியும். ம், அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும்டா. ஆமாடா, நீ எந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்க? அது அது வந்துடா மச்சான், அது கொஞ்சம் சஸ்பென்ஸ். ஓகே, எல்லாம் கிளியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நானே உன்கிட்ட சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு அதை பற்றி என்கிட்ட கேட்காதடா. என்னடா ராஜீவ், ரகசியமால ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ம், என்கிட்ட கூட சொல்லாம? சரி, ஓகே, ஏதோ பண்ணுற பண்ணு. ஷப்பாடா, எங்கே துருவி துருவி கேட்டுருவானு பயந்துட்டேன். ம். டே ராஜீவ், நீ கேட்டிருந்த அந்த எம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் முடிச்சாச்சுடா. அது உன் டேபிளில் வச்சிருக்கேன். அப்புறமா நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணிடு. ம். டேய், அது எதுக்குடா நான் செக் பண்ணிட்டு? நீ பண்ணிட்டேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அதவே ஃபைனலைஸ் பண்ணிட வேண்டியதானே? இதை பாருடா ராஜீவ், என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்டா. ம், எதுக்கும் நீ ஒருக்க செக் பண்ணுறது தான் நல்லது. என் பக்கமும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம்ல. எப்படே திரும்ப உன்னோட பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிடாதா? சரி, ஓகே, இப்போ என்ன நான் செக் பண்ணணும்? நான் செக் பண்ணி முடிச்சுட்டே வீட்டுக்கு கிளம்புறேன். போதுமா? குட் பை, அப்படித்தான் இருக்கணும். சரிடா, என்னோட வேலை முடிஞ்சு, அப்போ நான் கிளம்புறேன். சரி, ஓகேடா, நீ கிளம்பு. நான் அந்த ஃபைலை செக் பண்ணிவிட்டு நானும் கிளம்புறேன். ம் ம் நாளைக்கு வேலையை அந்த ரமேஷை பற்றின உண்மையை பூரா வெளியே கொண்டு வரணும். அதுதான் எனக்கு இருக்க வேலை.